பண்ணிட்டேன். அது நின்றுமோ அண்ணா? போ 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 ஆஃபுங்க. இந்த இதுல உண்டு, ஆனா இங்க சிப்பு. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து டேட் முதல்ல சொல்லிக்கிட்டுறேன், சரிங்களா? ஸோ டேட் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி, சரிங்களா? இன்றைக்கி டிசம்பர் 13ஆவது. நவம்பர் 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, நம்மளோட கேமரா மைக் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணன்னு தெரியலன்னா, எனக்கு அதுக்கப்புறம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி தான் சேலரி வரும். எனக்கு அப்போ என்ன பண்ணனே தெரியல. மைக் வாங்கினேன்னா என்ன சுத்தமாக ஒரு ரியால் கூட இல்லை அதை வாங்குறதுக்கு. ரெண்டாவது நார்மல் மைக் வாங்கி தான் அது பிஞ்சு போச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி ஓகே கொஞ்சம் பிராண்டடாக வாங்கலாம்னு சொல்லி நிறைய மைக் செக் பண்ணி வாங்கி இது பண்ணி வச்சுருந்தேன், பின் பண்ணி வச்சுருந்தேன். 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும், ஸோ நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கிறுக்கு. ஏன்னா நிறைய பேரை மீட் பண்ணேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறேன், என்ன ப்ரோ இப்போ வீடியோஸ் போடுறதில்ல? இங்கே நிறைய ஹவுஸ் டிரைவர் மீட் பண்ணுவேன். அப்போ அவர்லாம் சொல்லுவாங்க, என்ன தம்பி இப்போ வீடியோவே போடல அப்படின்னாங்க. மனசே கேட்கல. என்னடா நம்ம வீடியோஸ் போட்டாலும் ஒரு 500 பேர் பார்த்தா 500 பேரா 600 வியூ தான் போதுன்னு வைங்களா. இருந்தாலும் ஒரு ஆள் என்கிட்ட கேட்கும் போது அப்போ நம்ம வீடியோ எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா பண்ண, இப்படி மைக் இல்லாமல் ஒரு வீடியோ போட முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ட்ரையும் பண்ணி பார்த்தேன். 3ஆம் தேதி ட்ரை பண்ணி பார்த்தேன், மைக் இல்லாமல் டேரெக்டாக கேமரா வச்சுட்டு வைசர் ஓப்பன் பண்ணி போட்டு பேசி பார்த்தேன். பட் இருந்தாலும் அது செட் ஆகலை. ஏன்னா ரொம்ப இறைச்சல் இருந்துச்சு, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தனால ஒன்றுமே பண்ண முடியல. நேற்று நைட்டு ரொம்ப ஒரு டிப்ரெஷன் சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப இது யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன இப்படி இருக்குது, அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்கோம். ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதம் இப்படி ஆகுது அப்படிங்கிற யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் என்னோட இது எடுத்து பார்த்தேன், சரி வேறு ஏதாவது மைக் இருக்கா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம என்கிட்ட நிறைய இருக்கும். என்றைக்குமே நான் ஆர்டர் பண்ணும்போது ஒரு மைக் 2 மைக்னு ஆர்டர் பண்ண மாட்டேன். இப்போ 10 ரியால் காமிக்குதுன்னா 5 மைக் ஆர்டர் போடுவேன், 100 ரியாலுக்கு வாங்கிடுவேன். அதேமாதிரி தான் ஹோல்டர், அடாப்டரு, சார்ஜர் ஹோல்டர் கூட அப்படிதான். கேபிள் கூட நான் ஒரு கடைக்கு போகிறேன்னா ஒன்றா வாங்க மாட்டேன், 2 வாங்கி வச்சுடுவேன். ஏன்னா சப்போஸ் உடஞ்சிட்டுனாலோ இல்லை ஏதாவது ஆகிட்டுனாலோ திரும்ப இன்னொன்று வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி 2 கேபிள் வாங்குவேன். ஒரு கேபிள் பிடிச்சிருச்சுன்னா அதே மாதிரி 2 கேபிள் வாங்கிடுவேன். ஸோ அந்த ஒரு பழக்கம் இருக்குங்கனால சரி நம்ம மைக் இதுக்கு மட்டும் ஒரு 2 வாங்கி வச்சிருந்தனால செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தேன். அப்போ நான் ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தேன் ஒரு போயா மைக், ஒரு பெரிய போயா மைக் தெரியும் நிறைய பேருக்கு. இன்டர்வியூ மைக்கும்பாங்க, ஒரு பெரிய லென்த்து பயங்கர லென்த் ஆகும். இங்கேருந்து இப்போ அந்த இது வரைக்கும் இருக்கும், அந்த கம்பி வரைக்கும் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் கம்பி வரைக்கும் இருக்கும். அப்படி ஒரு போயா மைக் இருந்துச்சு. அதுக்கான அந்த அடாப்டரும் இருந்துச்சு, அது ஒரு சின்ன 3.5mm ஜாக் இருக்கும். ஸோ அதுவும் இருந்துச்சு. அப்போ அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அது என்ன ஆகும்னா, கேமரா இப்படி இருக்குன்னா இதான் கேமராவோட எண்டுன்னு வைங்களேன், அந்த அடாப்டர் கம்பி இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இதை தட்ட இந்த ஹோல்டர் உடஞ்சிரும். இந்த மைக் கனெக்ட் பண்ணுற அந்த அடாப்டர், இந்த அடாப்டர் குட்டியாக ஒரு அடாப்டர் இருக்கா, அது உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி உடஞ்சி நான் இங்கே வந்து 2 வாட்டம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த அடாப்டர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு 2900 வரும். ஸோ 3000 கணக்கு வச்சிங்களா. 2 வாட்டம் வாங்கியிருக்கேன் வந்து. இப்போ 3ஆவது இதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, அப்போ அது வேண்டாம். ஏன்னா அது இதாவது சரி ஒரு மைக்கு 20 ரியாலுக்கு வாங்கிடலாம். ஆனால் அது உடஞ்சிச்சுன்னா, அடாப்டர் உடஞ்சிட்டு அப்படின்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள காசுக்கே ஒரு 60 ரியால் 70 ரியால் ஆயிரும் அடாப்டர் மட்டுமே. அப்போ அது வேண்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, இப்போ நம்ம பிளாக் பண்ணிட்டு போகும்போதுக்காக ஒரு மைக் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு சின்ன கம்பி மாதிரி வந்து இதில் ஒரு மைக்கு, இதில் அந்த 3.5mm ஜாக்கு வந்து வளைஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு நான் பிக்சர் போடுறேன். ஸோ அந்த மாதிரி மைக் இருந்துச்சு. சரி அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கனெக்ட் பண்ணி பார்த்தா பக்காவாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறதோ இதே மைக்கில் உள்ள வாய்ஸ் தான், அந்த மைக்கில் உள்ள வாய்ஸ் தான். ஃபிட்டிங்கும் சரி எல்லாமே இந்த கண்ணாடியில் காமிக்கும் பாருங்க. ஸோ இந்த ஃபிட்டிங் வந்து இதில் கரெக்டாக கனெக்ட் ஆகி அப்படி உள்ளே போய் இருக்குது. இது எப்படின்னா வளைக்கலாம், நம்ம அதுக்கேற்ற கம்பி வந்து கம்பி மாதிரி தான் இருக்கும். ஸோ வளைச்சிக்கலாம் எப்படினாலும். அப்படிங்கும்போது ஃபிட்டிங் பக்காவாக இருக்குது. எத்தனை வாட்டை நீ அசைச்சாலும் அந்த அடாப்டர் உடையாது, அந்த பின் உடையாது. ஏன்னா அதுக்கேற்றாலும் அது இது பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு முடிஞ்சால் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. சரி ஓகே, நம்ம நாளைக்கு மொபைல் வாங்கின பிறகு வீடியோஸ் போடலாம், இல்லை நல்ல ஒரு கேமரா வாங்கின பிறகு வீடியோஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி
எண்ணங்கள் தயவுசெய்து யாரும் வைக்காதீங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல என்கிட்ட கேமரா நல்லா இல்லை ப்ரோ, சரியான கிளாரிட்டி கிடையாதுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணும். அந்த ஒரு சைனஸ் நிறைய பெருமாள் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஃபீலிங்கு. அது இல்லாமல் நம்மளுக்கு எந்தெந்த ஆங்கிள் வச்சு எடுக்கணும்னு சொல்கிறத அதை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கே இப்போ ட்ரைனிங் ஆகும், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொருள் இல்லை என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி பண்ணாமல் இருக்காங்க. ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஆரம்பிங்க. ஒரு 2 பொருள் தான் இருக்குனாலும் ஆரம்பிங்க. 2 பொருள் விற்றாலுமே அந்த மாதிரி அதுதான் இந்த இதில் அதான் சொல்லணும்னு நினச்சேன். அருவா போட விரும்பலை, பட் இருந்தாலும் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ண தெரிஞ்சுங்க, இருக்கிறத வச்சு வாழ பழகிங்க. இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அதை அந்த முயற்சி விட்டுறாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க அப்படி, ப்ரோ கேமரா இல்லை ப்ரோ சரியா, இல்லைனா சரியா மொபைல் இல்லை ப்ரோ அப்படிம்பாங்க. நான்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட பழைய மொபைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க, அப்படி ஒரு மொபைலாக தான் இருக்கும். ஆனால் என்ன அது அந்த மாதிரி மொபைலில் வச்சு நான் பழக தான் எனக்கு அது ஒரு ட்ரைனிங் ஆகி ஸோ எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த பழைய மொபைல்ஸ் கிளாரிட்டி இல்லாத அந்த வீடியோஸ் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பண்ணுங்க. ஸோ மைக் ரெடி ஆயிருச்சு, இனிமேல் தரமாக இருக்கும் வீடியோஸு. அது இல்லாமல் இன்னைக்கு நாளைக்கு நாளகன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் இல்லை ரெட்டுக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. மழை பெய்யுங்க, அதுவும் கனமழை பெய்யும்னு, சில இடங்களில் இடியுடன் கனமழை பெய்யும். நாங்கள் இந்த நாட்களுக்காக தாங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபீலுங்க. ஏன்னா நம்ம லீவ் போடுறோன்னு வைங்களேன், ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு போனால் சரியாக நம்மளால் இருக்க முடியாது, லீவ் எடுக்க முடியாது. அது உண்மைதான். ஏன்னா நம்ம ஒரு நாள் லீவ் எடுத்தாலும் ஒரு நாள் வேலை போயிடும், சேலரி போயிடும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவ் எடுத்துட்டோன்னா ஆர்டர் போயிடும். ஸோ ஆர்டர் போயிட்டுனா நம்மளால் டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியாது, சேலரி கரெக்டாக இருக்காது. அதனால் நம்ம எல்லா காய்ச்சலாக இருந்தாலுமே மாத்திரை போட்டுட்டு நம்ம கிளம்பிடுவோம், சரிங்களா? அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த மழைன்னு வைங்களேன், மழை பெஞ்சால் கம்பெனி லீவ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 1 டே அது நம்மளோட டேயாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக. இப்போ நம்ம லீவ் எடுத்தோன்னு வைங்களேன், குறைஞ்ச ஒரு 3 மணி வரைக்கும் தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் எந்திரிச்சா 5 மணிக்குள்ளே இருட்ட ஆரம்பிச்சு அந்த 2 மணி நேரம் வெளிச்சத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவுமே வெளியே போக மாட்டோம், உள்ள உட்காந்து இந்த ரீல்ஸ் நோண்டுற அந்த மாதிரி டைம் போயிடும். ஆனால் இந்த மழை பெய்யுற டைமில் அப்படி இருக்காது. கேம்பஸில் எல்லாரும் இருப்பாங்க, அன்றைக்கி தான் எல்லாரும் குக்கும் பண்ணுவாங்க. போயிட்டு ஏன்னா வெளியே போக முடியாது, அப்படினால குக் பண்ணுவோம், எல்லாரும் குக் பண்ணுவாங்க. நம்மளாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி 65 முட்டை, ஏன்னா எல்லா பசங்களும் ஒன்றா இருப்போம். இப்போ நான் அப்படி இல்லை, இப்போ நான் நேராக போகிறேன்னா கேரளா கடைக்கு போவேன், சாப்பிடுவேன், பிரியாணியோ இல்லை ஃப்ரைட் ரைஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்றேன்னு வைங்களேன், அப்படி சாப்பிட்டு நான் கிளம்பிடுவேன். ஸோ எல்லாருமே அப்படி தான் தனித்தனி. ஆனால் எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அது எப்படி சொல்ல, ஒரு ஹாப்பினஸை விட நம்ம தனியாக இல்லைடா அப்படிங்கிறதுக்கான ஒரு அந்த வியூ கிடைக்கும். எனக்கு அதுதான் நான் அதான் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் தனியாக இல்லைங்கிறது காமிக்கணுன்னா என் கூட இருக்க எல்லாரும் இருந்தாங்கன்னு வைங்களேன், நான் அப்படி இருக்க எனக்கு ஃபீல் ஆகாது. ஸோ மேபி 2 வருஷம் முடிக்கிற காரணமே ரூமில் இருக்கவங்கன்னு வைங்களேன், அதுவும் இருக்கலாம், ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுவும் இருக்கலாம். மற்றபடி நம்மளோட மைண்ட் செட்டு நம்ம இருக்கணும், நம்மளோட அந்த கோவங்கள் அலோன்ஸ், அந்த அலோன்ஸ் இல்லை அலோன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை இருக்க வச்சுட்டு ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்க, நம்ம வந்து அடுத்து நான் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணியாச்சு, இன்றைக்கி ரூம்லேருந்தே லாகின் பண்ணிட்டேன். அப்போது நம்ம இன்னைக்கு பேச நான் மைக் வாங்கின சந்தோஷம் தான், மைக் இருக்கிற சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா 12 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே போடலை, ஷார்ட்ஸ் கூட போடலைங்க. ஏன்னா மைக் இல்லாமல் ஷார்ட்ஸ் எப்படி எடுக்க, வீடியோவில் நம்ம பேச தான் செய்கிறோம். அப்படிங்கும்போது ரொம்ப இதாக இருந்து. பட் இன்னைக்கு மைக் வந்துருச்சு, திருக்க விடுறோம். கரெக்டாக நம்ம ஃபலாக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபலாவில் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் அடிச்சிட்டான். இதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்தி புக்காரி கடை. இங்கே இந்த கடையில் ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகம். இப்போ ரொமான்ஷியா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகம் தான் ஃபேமஸ். ஓகே, போகலாமா உள்ள? ஸோ ஃபோன் வரும்போது சார்ஜ் போடாமல் வந்துட்டேங்க இன்றைக்கி, அதுதான் விஷயம். 88 பாயிண்ட் இருக்கு. இங்கே கிச்சன் செட்டப்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? 15 கிலோமீட்டருங்க. ஸோ யாஸ்மின் வரைக்கும் கொண்டு போனாங்க இந்த ஆர்டரை. ஃபலாவில் இருக்கேன், ஃபலாவிலேருந்து யாஸ்மின். எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் தெரியுமாங்க இந்த டைமில். மனுஷனாயவன்லாம் இப்படி நம்மளை வாட்டுன்னு வாட்டுறான். உண்மையில இந்த மைக்கு கனெக்ட் பண்ண பிறகு ஒரு சத்தியமாக அவ்வளோ ஒரு சந்தோஷங்க இன்னைக்கு எனக்கு. ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 13 நாள் வீடியோ எடுக்கல அப்படிங்கும்போது பெரிய வீடியோவே போடல. யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
பார்க்காதவங்க போய் பாருங்க, ஒரு பெரிய வீடியோ கூட இருக்காது, எல்லாம் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். பெரிய வீடியோ ஒன்று கூட போட்டிருக்க மாட்டேன். நிறைய பேர் அதான் ஜாபை பற்றி போடுங்க நம்மக்கிட்ட மைக் வசதி இல்லைங்கிறதுனால அதை போட்டாலே வியூ, பெரிய வீடியோ எப்படி போட முடியும்? போட முடியாது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஷார்ட்ஸாக போட்டு இருந்தனால எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஓகே தான், என்ன இன்ட்ரோவே கொடுக்க போகிறீங்கன்னா அந்த அளவுக்குன்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் இன்னைக்கு. அப்படி ஒரு இது அப்படி இருக்கு. சரிங்க, நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். போவேன் கேமரா லென்ஸில் டஸ்ட்டு மட்டும் ஒரு கொஞ்சம் தூரம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா டஸ்ட் வந்து அந்த கேமரா லென்ஸில் பட்டனால கிளாரிட்டி கம்மியான மாதிரி தெரியுது, ஒரு மாதிரி மந்தமாக இருந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் ஒரு எப்படி சொல்ல, ஒரு 40 கிலோமீட்டருக்கு இடையில ஒரு அது தொடச்சா மேபி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா இருக்குது, இந்த ஆர்டர் கொடுத்துட்டு துடைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா பில்டிங்ஸ்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியாத்தில் இது ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பகலில் நான் உங்களுக்கு பார்க்கும்போது பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருந்த மாதிரி இருக்கும், பட் நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஏரியாவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நைட் எடுத்த வீடியோஸ் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணுறேன். அருமையான ஒரு ஏரியா இது. ஸோ இந்த ஆப்போசிட்லேருந்து நைட் ஆச்சுன்னா ஒரு 6 o'clock மேலெலாம் பார்த்தீங்கன்னா சேர் போட்டு ஃபேமிலியோடு உட்காந்து பார்ப்பாங்க. இந்த கார் பார்க்கிங் மாதிரி இருக்கலாம், இங்கேருந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ரியாத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இதுக்கு மேலே இருந்து தான் வீடியோ எடுக்கிறது, அந்த பட்டாசு போடுறது எல்லாமே இதுக்கு மேலே இருந்து தான் போடுவாங்க. ஏன்னா இதுவே ரொம்ப ஹைட்டான பில்டிங்கு, இதுக்கு மேலே இருந்து போடும்போது இப்போ எவ்வளோ ஹைட்டாக போக வெடிக்கணும் பாருங்க. ரெண்டாவது ரொம்ப டெக்கரேஷன் எல்லாமே இங்கே தான் பண்ணுறது. அந்த ரியாத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுனாலுமே இங்கே இருந்து தான் பண்ணுவாங்க. அருமையாக இருக்கும். பயங்கர டிராஃபிக்கில் இது டிராபிக் எனக்கு பின்னால் ஒரு ஷோர் லைட் நிற்கிது, ஒரு எல்லோ கலரு, அருமையாக இருக்குது. ஸோ ரூம்லேருந்து கிளம்பும் போதே நான் ஒரு இன்னும் நோட்டீஸ் பண்ணேங்க, வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பெட்ரோல் இல்லை. ஈக்கும் கீழே அந்த ஸ்டிக்கில் வந்து இப்போ உட்காந்துருக்கு, இது பெட்ரோல் இல்லாமல். நான் அதை கவனிக்கல, இப்போ தான் பார்க்கேன் வண்டி அடைச்சிட்டு இருந்து. அப்போ என்னடான்னு பார்த்தா பெட்ரோல் இல்லை. நான் ரூம்லேருந்து வரும்போது பெட்ரோல் போடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஏன்னா இந்த மைக் வந்த ஒரு சந்தோஷத்தில் அதை பற்றியே பேசிட்டு வந்தனால என்னோடய ஃபோக்கஸ் பெட்ரோலில் இல்லை. இப்போ இதில் இன்னொரு சம்பவம் என்னென்னா, இது வண்டி நின்றுட்டுனா இல்லை நின்றுட்டுனா போலீஸ் பார்த்துட்டாங்கன்னா ஃபைன் உண்டு. ஏன்னா ஹைவேலேயே நம்ம வந்து வண்டி நிப்பாட்டிட்டோம், பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டோம் அப்படின்னா டிராஃபிக் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் கட்டின கிடையாது, பட் நிறைய பேர் கட்டினவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க 1000 ரியால் 500 ரியால்லாம் ஃபைன் அடிப்பாங்களாமா. ஸோ இப்போ இதில் முதல்ல 2லேயுமே அந்த பெட்ரோல் பங்க் கிடையாது, இதுக்கப்புறம் தான் இருக்குது. பெட்ரோல் பங்க் வரைக்கும் பேருமான்னு தெரியல, ஒரு மாதிரி உரிமிட்டு கிடக்க வண்டி. இங்கே வரைக்கும் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா? அடைக்குதுங்க. ஐயோ, நான் சத்தியமாக ஓடணும்னு நினச்சி ரூம்லேருந்து வரும்போது சொல்லிட்டுலாம் வந்தேன், பெட்ரோல்லாம் தீருதியா நான் காலையில் இன்னைக்கு போட்டால் நான் அடுத்த நாள் காலையில் தீர்ந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இவருக்கு இதில் பெட்ரோல் பங்க்கு ஏதோ வேறு ஏதோ பெட்ரோல் பங்க்கு கையில் காசு இல்லை, இல்லைன்னா ஒரு 5 ரியாலுக்கு பெட்ரோல் போட்டுடலாமே, 5 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு விட்டுடலாம். இதில் ஒரு அல்ட்ரஸ் பெட்ரோல் பங்க் உண்டு, ஆனால் அங்கே சிப்பு கிடையாது, அதான் விஷயம். அப்பப்போ சிப்பு ஒர்க்காக போயிடும். பார்ப்போம். நான் அடக்கி அதான் சரி. நான் வந்துட்டேன், பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்துட்டேன். அது நின்றுமோ நான் போ 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 ஆஃபுங்க. இந்த இதில் உண்டு, ஆனால் இங்கே சிப்பு இருங்க. 2 மிஷின் இருக்கு, 2 மிஷின்ல சிப்பு இல்லைங்க. இதுலயும் சிப்பு பார்ப்போம் ஒருக்காதான். தண்ணி இருந்த இருக்கு. காட்டு ரீட் ஆகுதா? அம்மாடி கடவுளே,
இயேசுவே, எல்லா கடவுளுக்கும் நன்றி. கார்டு ரீட் ஆயிடுச்சு, ஒர்க் ஆகுதா? என்னங்க ஆஃப் ஆகுது தலைவரே? பெட்ரோலே இல்லைன்னீங்க. ஒர்க் ஆகுதுங்க. எவ்வளோ இருக்கு வேலெட்ல? ஃபுல் டேங்க் போட்ட பிறகு ஒரு சந்தோஷமே வருது. $239 இருக்கு. உண்மையிலங்க வண்டி நான் அந்த டிராபிக்ல வந்து கடைசியா டிராபிக்ல காமிச்சிருப்பேன், வண்டி டிராபிக்ல நிக்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா கியர் விடுறேன், கிளச் விடுறேன், வண்டி ஆஃப் ஆயிட்டு. அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பின்னால இருந்து ஒருத்தர் ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கான். அப்புறம் சைட்ல அந்த மஞ்சள் லைன் கிட்ட போய் வண்டி விட்டுட்டு கிக்கர் அடிச்சு ஸ்டார்ட் ஆயிட்டு. அப்புறம் தான் பார்க்க பெட்ரோல் இல்லை. ஓ மை காட், அப்படி ஆயிட்டு. பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் கொடுத்தாச்சு. இந்த வழியா போக முடியாது, அதனால இப்படி திரும்பிட்டு இல்லை போகலாமா? போகலான்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். ஸோ இப்போ தான் ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தேன். சரி ஓகே, செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. எப்படி சொல்லணும்னா பக்காவாக இருக்குது. ஆனால் என்னோடய ஃபிட்டிங் சரியில்லாமல் வச்சுட்டேன். நான் மைக்கு வெளியே பார்த்து வச்சுருந்தேன். பட் இப்போ இந்த நீங்கள் கேட்குற இந்த மைக் வந்து, ஸோ நான் ஃபஸ்ட்டு பழைய மைக் எங்கே வச்சுருந்தேன்னா அதே இடத்துல இப்போ நுழைச்சி சொருகி வச்சுட்டேன். மேபி இது நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன், பார்க்கலாம். சரி மக்களே, அடுத்த ஆர்டர் வந்தால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஆச்சரியம், ஒரு மிராக்கல் மாதிரி இதை பற்றி பேசி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 12 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருப்பேன். ஸோ இனிமேல் ஆர்டரை வர அதை நான் இது பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல கண்டென்ட் தேடிட்டு இருக்கேன், கிடச்சிச்சின்னா அப்புறம் நாளைக்கு அந்த கண்டென்ட்டை பற்றி பேசுவோம். ஓகே, வியூ கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சிருக்கே மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி தான் நானே இதை ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறேன். பட் இதை வந்து நான் நைட்டில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நைட்டு நான் நிறைய வட்டம் பார்த்துருக்கேன். இது நம்ம யாஸ்மின் தான். ஆனால் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட், இந்த டைம், இந்த மாதிரி ஒரு வியூவில் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வெயிலும் பெருசாக இல்லை, கிளைமேட்டு சில்லுன்னு இருக்குது. காற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயங்கரமாக இருக்குது. இந்த வெளிச்சத்தோட இந்த வியூ நான் இது வரைக்கும் பார்த்தே கிடையாது. ஏன்னா நம்ம நைட்டு தான் வேலை பார்ப்போங்கும்போது இந்த வியூ பார்த்தே கிடையாது. அருமையாக இருக்குங்க இன்னைக்கு. கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்குமே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். என்னடா இவன் காமிக்காத இடத்தெல்லாம் இன்னைக்கு காமிச்சிருக்கானுங்கிற மாதிரி இருக்கும். உண்மையில அருமையாக இருக்குது. இதை எப்படி சொல்லன்னு தெரில, கொஞ்ச நேரம் ரசிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரசிச்சுட்டே வந்துட்டேன் கொஞ்சம் தூரத்துக்கு. அதான் சரி, அப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறவங்கள்ட்ட இந்த வியூ காமிக்கணுங்கிறனால கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு காஃபி, ஒரு பிஸ்கெட்டு, குக்கி சரி பிஸ்கெட்டுன்னு சொல்லக்கூடாது, குக்கி தூக்கிட்டு போவோம் போயிட்டு. குக்கீஸ்னால் நிறையா, குக்கி தான், ஒரே ஒரு குக்கி தான். அப்புறம் ஒரு காஃபி, அதை தூக்கிட்டுனா எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா போயிட்டுருக்கேன்? 19 கிலோமீட்டரு கொண்டு போயிட்டுருக்கேன். அந்த காஃபி சிந்தாதுங்கிற ஒரு தைரியம் இருக்குது. பிஸ்கெட்டும் உடையாது, அதனால் பிரச்சனை இல்லை. சாரி, குக்கியும் உடையாது, அந்த ஒரு தைரியம் தான். விரட்டி போயிட்டுருக்கேன். 100, 110 போகுது வண்டி. வா, நல்ல அந்த ஒரு வெளிச்சம், அந்த சூரியன் எனக்கு தலைக்கு பின்னால் மறையுதா, அதனால் அந்த வெளிச்சம் எனக்கு முன்னால் படும்போது பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. ஆனால் டிராஃபிக்காகவும் இருக்கா. அந்த சைடு பாருங்க அங்கேயும் டிராஃபிக்கு, இந்த சைடு பாருங்க இங்கேயும் டிராஃபிக்கு. அது ஒன்று தான் பிரச்சனை. ஒன்று பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சிங்க, ஒரு 2-3 துளி தான் விழுந்த மாதிரி விழுந்துச்சு. 2வது ஆர்டர் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். செக்யூரிட்டி கஸ்டமர் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஒரே ஆக்சிடென்ட் போனேன். அப்புறம் யார்கிட்ட போய் கேட்க செக் பண்ணிட்டீங்களா? ஹலோ சார், நன்றி.
1 second sir, coming. Sir, inside security or outside security?